ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கேன் நம்புறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ப்ராஃபிட் 50,000 எவ்வளோ டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதையும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். ஆனால் ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா 12:50 தாங்க நமக்கு போட்டாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் தாங்க, காப்பர் கிச்சன் பேக் சைடில் தெரிஞ்சு பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, அங்கே தான் வெயிட் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:03 ஆகுதுங்க. இப்போ தாங்க ஆர்டரே நம்ம கையில் வாங்கணும். கரெக்டாக 1 மணி நேரம் கழிச்சு தாங்க ஆர்டரே பிக் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம், ஒரு 4 கிலோமீட்டர். சரிங்க, நம்ம கிளம்பலாம். ஆல்ரெடி நம்ம ரொம்ப லேட்டாக ஆர்டர் போட்டாங்க, நம்மளும் லேட்டாக தான் ஆர்டரே எடுத்தோம். சரி கிளம்பலாம் வாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா ஆர்டரே ரொம்ப டல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் கால் பண்ணாலுமே இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. கம்பெனி ஈவினிங்க்கு மேலே 4 மணி வரை நம்ம வேறு அவசரப்பட்டு ஸ்லாட் புக் பண்ணிட்டோம். அதனால் வேறு வழி இல்லை. இப்போ இடையில ஆஃப் பண்ணிட்டு போனால் நமக்கு தான் அது பிரச்சனை. காசு பிடிப்பாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரும் சரியாக போட மாட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து ஆர்டர் ரொம்ப சூப்பராக போடுறாங்க. அது மாதிரி நம்ம இன்கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. வேறு வழி இல்லை. 4 மணி வரை ஆர்டர் போட்டாலும் போலனாலும் ஓட்டிட்டு ஈவினிங் இப்போலாம் நம்ம ரேப்பிடோ ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுதுங்க. இப்போ வர 3 ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம். 145 ரூபா தாங்க வந்துருக்கு இது வரையும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் தாங்க இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்குங்க ஆர்டர் இன்றைக்கி நேற்றை விட. நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே தான் கலிஃபோர்னியா போட்டோ. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொட்டிவாக்கம்ங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 279 ரூபா தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் வேலைச்சேரியில் தாங்க கொடுத்தோம். ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. இவ்வளோ நேரம் லாகின் பண்ணி 280 ரூபா தாங்க வந்திருக்கு. சரிங்க, அதுக்கப்புறம் நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம், பார்ப்போம். ஒரு அந்த இன்சென்டிவாவது அடிக்கலாம். 14 ஆர்டர் ஓட்டலாம். சரி டைம் ஆகுது, கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கூட வரல. கிட்டத்தட்ட 1 ஹவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம 6:50க்கு லாகின் பண்ணோம். ஒரே ஒரு ஆர்டர் கூட நமக்கு வரலைங்க. வருமா வராதா? காலையிலே பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் தான் ஓட்டினோம். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபா தான் வந்துச்சு. நம்ம பெட்ரோல் போடுற காசே இப்போ தான் எடுத்துருவோம். நம்ம எங்கேருந்து ப்ராஃபிட் வரும்? ரொம்ப மோசமாக இருக்குங்க. நேற்றும் இப்படி தான் இருந்துச்சு. நேற்று எப்படியோ 920 ரூபா ஓட்டணும் டோட்டலாக. இன்றைக்கிலாம் வந்து ஒரு 500 ரூபா ஓட்டுமான்றதே ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த இன்சென்டிவ்லாம் அடிக்க முடியுமான்றதே தெரில. அவ்வளோ கடுப்பாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? லாகின் பண்ணி நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கழிச்சு நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. பிண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் தாங்க இருக்குது. வேலைச்சேரிக்குள்ளேயே போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆர்டர். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வெளியே தான். டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 391 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் தாங்க கொடுத்தோம், ஆதம்பாக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம 14 ஆர்டர் ஓட்டினா நமக்கு இன்சென்டிவ் இருக்குது 240 ரூபா. சீக்கிரமாக ஓட்டிடலாம். ஆர்டர் போட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆர்டரே ரொம்ப 1.5 மணி நேரம் கழிச்சு தாங்க ஆர்டரே போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரம் ஓட்டிட்டு நம்ம இன்சென்டிவ் அடிச்சுட்டு போயிடலாங்க. அவ்வளோதான். நம்மளுடைய 10வது ஆர்டருங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சப்பர் இங்கே தான் போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூருங்க. ஒரு
4.5 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இருங்க மேப் ஆன் பண்ணி பார்ப்போம். 3 கிலோமீட்டருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஆர்டர். இது இல்லாமல் நம்ம 4 ஆர்டர் ஓட்டினா தாங்க நமக்கு இன்சென்டிவ். டைமும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. 4 ஆர்டர் பார்க்கணும். சீக்கிரமாக போட்டால் பார்க்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தான். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 11 ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம். கரெக்டாக 500 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம 12வது ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்லேயே புகாரிங்க. இங்கேருந்து இந்த ஆர்டர் வந்து நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு ½ ஹவர் கழிச்சு தாங்க இந்த ஆர்டர் போட்டாங்க. ரொம்ப மோசங்க. இங்கேருந்து ஆதம்பாக்கம் ட்ராப்பு. இன்சென்டிவ் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆர்டர் ஓட்டணும். இன்னொரு ஸ்லாட் தான் புக் பண்ணணும் போல். ஆனால் இன்னும் ஒரு ½ ஹவருக்குள்ளே நம்மளால ஓட்ட முடியாது. சரிங்க, நம்ம சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம இன்சென்டிவாவது அடிச்சா தான் வேலைக்கு ஆகும். ஏன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 500 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை மணி நேரம் லாகின் பண்ணி? காலைல 4 மணி நேரம், இப்போ ஒரு 5 மணி நேரம், 9 மணி நேரம் லாகின் பண்ணி 500 ரூபா வந்திருக்கு. அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு ஆர்டர் போடுறாங்கன்னு. அவ்வளோ கடுப்பாக இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுதுங்க. நமக்கு வந்து இப்போ தான் 13வது ஆர்டரே போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தான், க்ரீம் ஸ்டோரி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் தாங்க. இன்னும் இன்சென்டிவ் அடிக்க இன்னும் ஒரு ஆர்டர் பார்க்கணும். இந்த ஆர்டர் இல்லாமல் அவங்களால எவ்வளோ வச்சு செய்ய முடியுமோ நம்மளை வச்சு செய்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆக போகுதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே 169 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரே நிமிஷம் இருங்க. 12 மணிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 811 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 980 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு 980 ரூபாங்க. இந்த அமௌண்ட் எடுக்க நம்ம வந்து 2:20 வரையும் ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. இப்போ தான் முடிச்சுட்டு நம்ம வேளச்சேரிக்கு வந்தோம். எங்கன்னா லாஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் போட்டாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வந்துச்சுங்க. வந்துட்டு இப்போ தான் நம்ம டீ குடிச்சிட்டு ரூமுக்கு கிளம்ப போகிறோம். வேளச்சேரிக்கு வந்துட்டோங்க. இதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 730 ரூபா தாங்க. 220 ரூபா பெட்ரோலு, 30 ரூபா நம்ம செலவு போக நமக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 730 ரூபா தாங்க கிடச்சிது. நேற்று வர டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9,395 ரூபா ப்ளஸ் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 730 ரூபா. டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,125 ரூபாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 50,000 ஏர்ன் பண்ணிடலாம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இன்சென்டிவும் இல்லைங்க, கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி 500 ரூபா ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதனால் கட் பண்ணிட்டாங்க போல். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஆர்டர் கம்மியாக இருக்குங்க. நமக்கு பாருங்கள் 2 மணி ஆகிடுச்சு. எவ்வளோ சாதாரணமாக 980 ரூபா, 1000 ரூபாவோட ரீச் பண்ணல. இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆர்டரே சுத்தமாக போகலைங்க. அது லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆர்டர் போட்டதால் தான் நமக்கு இந்த அமௌண்ட்டே வந்துச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக வந்துருக்காது. ஓகேங்க, என்ன பண்ணுறது. கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு தூங்கலாங்க. டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோம்.